Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளுடைய சேனல் வந்து வளர்க்கிறதுக்கான ஒரு குட்டியான ஒரு சேனல் growth tips தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் YouTube சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறமா நமக்கு தோன்றது மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய ஆடியன்ஸ் பத்தி நம்ம சரியா வந்து கவனிக்கிறது கிடையாது. சோ அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம வீடியோ வந்து போடுறது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறது நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய YT Studio ஆப்ல நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங்ல டேஷ்போர்ட் வந்து வரும். அதுல அனலிட்டிக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவர்வியூ இருக்கும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆடியன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்த உடனே பாத்தீங்கன்னா உங்க சேனல் அதிகம் பார்க்கக்கூடியது யாரு? மேலா ஃபீமேலா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த Shiji தமிழ் சேனலை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா மேல் வந்து 62.5% இருக்காங்க. ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா 37.5% இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் மெயிலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக அப்படி அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து யூடியூப் டிப்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக இருக்கும். நான் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆனால் உங்களோட சேனலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அதிகமாக இருக்காங்களா ஃபீமேல் அதிகமாக இருக்காங்களா பொறுத்து ஸோ மெயிலுக்கு எது பிடிக்குமா இல்லை ஃபீமேலுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு வீடியோ வந்து போட்டுக்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட இந்த சேனலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா 13 to 17 அந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5% இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா 18 to 24 அந்த 18 வயசுலேருந்து 24 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 28.6% வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் 25லேருந்து 34லையும் 33.9 வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட அந்த ஏஜ் குரூப் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 44 அந்த வயசு வரை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மற்ற ஏஜ் குரூப்லாம் இருக்காங்க பட் கம்மியாக இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் தான் சொல்லி கொடுக்குறதுனால இந்த மாதிரி ஏஜ் எல்லாம் ரொம்ப யோசிக்காமல் நான் சும்மாவே போட்டுக்கலாம். ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கேட்டகரியில் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த ஏஜ் குரூப்பும் கட்டாயமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். என்னென்னா இப்போ உங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஸோ அவங்களுக்கு எது பிடிக்கும் அதுலேயும் அவங்க மெயிலாக ஃபீமேலாக எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லை. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டோம்னா கட்டாயம் நமக்கு நிறைய வியூஸ் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து க்ரோத்தில் வந்து போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து யூத்தில் அதாவது யங்ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் ஆடியன்ஸில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு பழைய காலத்தில் இருக்கக்கூடியது பெரியவங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி ஒரு கண்டென்ட்டை போய் உங்களோட சேனலில் வீடியோவாக போட்டிங்கன்னா நிச்சயமாக பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு யூத்துக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீங்கள் வந்து போடணும். ஸோ அதுக்கு தான் மெயினாக நம்மளுடைய ஆடியன்ஸ் யார் அவங்க ஜெண்டர் என்னது அவங்களோட ஏஜ் குரூப் என்னது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றது மாதிரி வீடியோ போட்டோன்னா நமக்கு நிறைய வியூஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதை கட்டாயமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப் தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.